தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப சூடாகவும் பரபரப்பாகவும் இருக்கிறது. வேட்பாளர்கள் தினசரி வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் 4 நாட்களில் நம்முடைய வாக்குகளை நம்ம செலுத்த இருக்கிறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி தான் வாக்கு செலுத்துவதற்கான தேர்தல் நாள் அப்படின்றதையும் எல்லாத்துக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒரு சர்வே ரிசல்ட்ஸ் எடுத்து வெளியிட்டு வராங்க. வாக்காளர்களை சந்தித்து அவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்றத வெவ்வேறு செக்மெண்ட்டில் கேட்டு அவர்களுடைய அந்த பதிலை ஒரு ரிசல்ட்டாக அவங்க வெளியிட்டு வராங்க. இந்த வீடியோவில் விகடன் குழுமம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவங்களுடைய தலைப்பிலே பார்த்திங்க அப்படின்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஒரு தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சியை அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது. எப்படி 2006ஆம் ஆண்டு கலைஞர் அவர்களுக்கு இருந்ததோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் வரும் அப்படின்றது தான் இந்த சர்வே ரிசல்ட்ஸில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த சர்வே 93,600 பேர்கிட்ட அவங்க கேட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா 600க்கும் மேற்பட்டவர்களை அவங்க சாம்பிள் சைஸாக வச்சு எடுத்துருப்பதாக சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ திமுக கூட்டணி 121 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக மட்டும் 97 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கம்பேரிசன் பார்த்திங்கன்னா 2006 அவங்க 96 இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. அலைன்ஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 163 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக 96, காங்கிரஸ் 34 இடங்கள், பாமக 18, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 9 அப்படின்னு 163 இடங்களில் கூட்டணியாக வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த நேரத்தில் கலைஞர் அவர்களுக்கு பெரும்பான்மை அப்படின்றது கிடைக்கல, திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மறைந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்களை மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலச்சூழல்லாம் இருந்தது. அதே மாதிரியான ஒரு சூழல் தற்போதும் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த சர்வேயில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. இதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேக்டர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 83 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக எலோன்னு பார்த்திங்கன்னா 75 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாமக 3 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அமமுக 2 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக 2 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரட்சி பாரதம் ஒரு இடத்துல தான் போட்டிடுறாங்க, அந்த இடத்துல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூட்டணியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 83 இடங்களில் அதிமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி திமுக கூட்டணியை பற்றி பேசும்போது நம்ம சொன்னோம் 121 தொகுதிகள். அதில் திமுக மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 97 தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் காங்கிரஸ் இப்போ பார்த்திங்கன்னா 28 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அவங்க 10 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேமுதிக 10 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அவங்க 4 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஎம்மை பொறுத்தவரையில் அவங்க 5 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அதில் 4 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்தவரையில் 8 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அவங்க 3 தொகுதிகளில் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களும் 5 தொகுதிகள் போட்டிடுறாங்க. அவங்க 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மதிமுக 1 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்க 121 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்வேயில் பார்த்திங்க அப்படின்னா 53% ஆண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 46.6% சதவீதம் பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பதாகவும் சொல்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, விஜய் ஃபேக்டர் அப்படின்றது இந்த எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இது திமுக கூட்டணியிலேருந்தும் வாக்குகளை எடுக்குது, அதே மாதிரி அதிமுக கூட்டணியிலிருந்தும் வாக்குகள் எடுக்குது அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டசபை ஒரு தொங்கு சட்டசபையாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாவேகா எந்த இடத்துல எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ விஜய்க்கு கூட்டம் பெரிய அளவில் கூடுகிறது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்கும்போது தாவேகா இந்த சர்வேயில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தாவேகாவை பொறுத்தவரையில் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. ஒன்று பெரம்பூர்,
இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதிகள்லையும் விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஆர்கே நகரில் வந்து மரிய வில்சன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லிவாக்கத்தை பொறுத்தவரையில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடறார் இல்லையா, இப்போ அங்கே வந்து அவரை எதிர்த்து கார்த்திக் மோகன் அப்படின்றவர் போட்டியிடறார் திமுக சார்பில். வில்லிவாக்கத்தை பொறுத்தவரையில் அந்த கான்டெஸ்ட் அப்படின்றது ஒரு டஃப் கான்டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரியான தகவல்களை சொல்கிறாங்க. இதே மாதிரி பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து திமுக கூட்டணி 36% வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக கூட்டணி 33% வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் 27% வரை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி 3% வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது 8.2% இருக்குது. அது வந்து 3% வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரீசெண்ட் டேஸில் பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் கட்சியுடைய கேண்டிடேட்ஸ் கூட வந்து ஃபோக்கஸ்டாக அவங்க தமிழக வெற்றி கழகத்தை டார்கெட் பண்ணி அவங்களுடைய விமர்சனத்தை கடுமையாக வச்சிட்ருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் வந்து அவர்களுடைய வாக்கு அப்படின்றது நிறைய வந்து தாவேக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத விசிபிளாக அவங்க பார்த்ததுனால தான் ஸோ அவங்க தாவேக்காவை அட்டாக் பண்ணுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜங்க் ஆஃப் ஓட்ஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்தும் விஜய் எடுக்கிறாரு, அதிமுக கூட்டணியிலேருந்தும் எடுக்கிறார். அதனால் 2 பெரிய கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் ஏன் வந்து ஒரு 3 தொகுதிகளை தாண்டி அவர்களால் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய இடங்களில் வந்து விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கணும், அவருடைய கேம்பெயின் ஸ்டைலை வந்து அவர் மாற்றிருக்கணும், அவர் வந்து அவ்வப்போது வந்து போகிறது, அதே மாதிரி குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு போகுது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நேரங்களில் வந்து ஒரு எமோஷன்ஸ் அப்படின்றது ப்ளே பண்ணும். ஸோ அந்த எமோஷன்ஸை வந்து அவர் வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுக்காமல் போயிட்டார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போய் அவர் வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அங்கே வந்து விஜயுடைய வாக்காளர்கள் ப்ளஸ் அதிமுகவுடைய வாக்காளர்கள் வந்து அவர் தாவேக்காவுக்கு வாக்களிக்க வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ திருச்செங்கோடில் போய் அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் போய் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய பூஸ்ட்டை வந்து அவருக்கு தந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம சொல்லலாம். இன்ன வரையும் அவர் வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரமே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கோட்டை விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஜக காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கூட வந்து கான்சன்ட்ரேட்டடாக விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அங்கே வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் கூட உருவாகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து திமுக அதிமுகவுடைய வீக்கர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து அவர் அக்ரெசிவாக வந்து கேம்பெயின் பண்ணாமல் விட்டுட்டார். அவங்க வந்து சமூக வலைதளத்துடைய அந்த ரீச் மட்டுமே போதுமானதாக நினச்சி விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யாமல் இருந்தது வந்து இந்த வாக்கு சதவீதம் குறைந்ததற்கும் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கும் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்தல் காலங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு கருத்து கணிப்புகளையும் நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் சைஸோடு தான் எடுக்கிறாங்க. இப்போ 234 தொகுதிகள்லையும் ஒரு தொகுதிக்கு 600 சாம்பிள்ஸ் அப்படின்றது இவர்களுடைய சாம்பிளிங்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த 600 பேர் பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு செக்மெண்ட்ஸ்லேருந்து வந்தவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு மாற்றி போய் கேட்டிங்க அப்படின்னாலும் அந்த வேர்ஷன் அப்படின்றது வேறு ஒன்றாக இருக்கும். அதனால் வந்து சரியாக கணிக்க முடியாத ஒரு தேர்தல் களமாக தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடிகிறது. நிறைய அரசியல் தலைவர்கள்ட்ட வந்து 2026 தேர்தல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கருத்து கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் வந்து கணிக்கவே முடியலப்பா அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி தான் உண்மையாகவே இந்த தேர்தல் அரசியல் களம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இவர்களுடைய இந்த சாம்பிளிங்கில் வந்து இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டுமென விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து 28% மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று நினைப்பதாகவும், அதே மாதிரி உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி 25%ஆகவும், 44% விஜய் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு நினைப்பதாகவும், 3% சீமான் அவர்கள் வர வேண்டும் என்று நினைப்பதாகவும் சொல்கிறாங்க. இப்போ இந்த சாம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா 44% விஜய் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கேட்ட அந்த கருத்துக்கள் அப்படின்றது இளைஞர்கள்ட்டையும் பெண்கள்கிட்டையும் நிறைய கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் மற்றும் பெண்கள்கிட்ட நம்ம வந்து விசாரிக்கும் பொழுது கேட்கும்போது வாக்ஸ்பாப் மாதிரி போய் எடுக்கும்போது கூட அவர்களுடைய ஒரே பதிலாக விஜய் இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது.
அப்படி இருக்கும்போது இந்த சாம்பிளிங் சைஸில் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் தான் வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய தொகுதிகளில் இவங்களுடைய கருத்துக்கள் கேட்கும் பொழுது அவங்க வந்து தாவேக்கா நோக்கி தான் அந்த பதில் இருந்திருக்கும். தாவேக்கா தான் வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க வந்து சொல்லலை அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. இதுலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப குறிப்பிட்ட ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஏரியாஸில் இவங்க எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய பகுதியில் வந்து உங்களை சுற்றி என்ன அரசியல் நடந்துட்டுருக்கு அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கும் தெரியும். ஸோ உங்கள் பகுதியில் வந்து யாருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்றத ஜென்யூனாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.